Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 3 Episode 5. ஓபன் பண்ணா ஒரு வழியா போன எபிசோடு ஸ்மூத்திய பக்காவா காப்பாத்திட்டாங்கல்ல. என்ன இப்ப அந்த ஹேண்ட்லரையும் பார்த்துட்டாங்க. அதனால அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்ம அந்த ஹேண்ட்லர் புரூக்லினை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம அவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அடிச்சு புடிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ண வருவாங்க. பென்னு பாத்தீங்கன்னா அந்த டார்க் ஜுராசிக்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஜியா கிட்ட போனை வாங்கி அவன் செக் பண்ணிட்டு இருப்பான். அப்படி எல்லாம் அறக்க பறக்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சாமியும் கெஞ்சியும் அதை கண்டுக்கிற மாதிரியே இல்ல. இங்க பென்னு நோண்டிட்டு இருக்கும் போது முனிச்சல ஒரு டைனோசர் தப்பிச்சு போயிருக்குது. ஆனாட்டோர சேல் வந்து மால்டால நடந்து இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு ஜியா வேகமா என்னத்தையோ செக் பண்ண போவா. அப்படி இவங்க எல்லாம் அறக்க பறக்க பேக் பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஜியா வந்து கன்ஃபார்மே பண்ணிடுவா நம்ம புரூக்லின் மால்டாவில தான் இருக்கான்னு. எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்த்தா அவ கடைசியா ஒரு வீடியோ இவங்களுக்கு அனுப்பியிருந்தால அந்த வீடியோவோட பேக்ரவுண்டு மால்டால இருக்க ஒரு ஏரியா தான். சரி ரைட்டு இப்ப கன்ஃபார்மே ஆயிருச்சு, அவளை காப்பாத்த போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா இவங்க ரெண்டு பேரும் நாங்க வரல, நீங்க வேணா காப்பாத்த போங்க, நாங்க வீட்டுக்கு போறோம்னு மறுபடியும் அதே சண்டை தான். அவ நம்ம ஃபேமிலியை அவளை காப்பாத்தணும்னு இவங்க சொல்லுவாங்க. சாமியை அடிச்சு பேசுவா. நம்ம தேவைப்பட்ட அவ எதுக்கு நம்மள வேண்டான்னு ஒதுக்கிட்டு போறா, அதுவும் அந்த புரோக்கர் கூட போய் சேர்ந்திருக்கா, நம்மளோட தேவையெல்லாம் அவளுக்கு இல்ல, நம்ம எதுக்கு அவளுக்காண்டி கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுவாங்க. இல்ல அவங்க மாட்டிட்டு இருக்கா, நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும்னு இவங்க பேசுவாங்க. சாமி என்ன சொல்லுவானா நம்மளோட ஹெல்ப் அவளுக்கு தேவையில்லை, நான் வேணா ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு போனை வாங்கி நம்ம புரூக்லினுக்கு கால் அடிப்பா. அதே நேரம் இங்க நம்ம புரூக்லின் பாத்தீங்கன்னா அந்த மொட்டை கூட போனான்ல அவன் ஒரு டைனோசரை காமிச்சு சீன் காட்டிட்டு இருப்பான். இதோட விலை என்ன போகுது என்னன்னு கேட்டா அதை ஆல்ரெடி பை பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப அவன் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து வாங்குறாங்க. அப்ப யாரு வாங்குறா என்னன்னு நைஸா நோண்ட பாப்பா. அப்போ இவளை யாரோ போன எபிசோடு ஃபாலோ பண்றாங்கன்னு கடைசியா சொல்லிருப்போமே, அது யாருன்னு பாத்துருவா. கேப்ப போட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு மறுபடியும் இவங்கிட்ட டீல் பேசுவா. இந்த மாதிரி சயோனா சாண்டோஸ் தான் என்ன அனுப்பி விட்டது, அவங்க ட்ரஸ்டடான பீப்புள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி எப்படின்னு சொல்லுவா. அவனுக்கு இவளை பார்த்தா நம்பிக்கையே வரல. அந்த டைம் தான் கரெக்டா சாமி கால் பண்ணிருப்பான். அவ சயோனான்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்க இருந்து போவா. ஆனா கால் பண்ணதான் நம்ம சாமி ஆச்சு. இவங்க எதுக்கு இப்ப கால் பண்ணாங்கன்னு கொஞ்சம் கடுப்பாவா. அவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படி இப்படிமாங்களா, இதெல்லாம் பேச டைம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்ல கொஞ்சம் பேசியே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் பின்னாடி வேற அந்த லூசு பைய ஃபாலோ பண்ணிட்டு வருவானா. இவனை புடிச்சாதான் என்ன ஏதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு நான் அப்புறம் பேசுறேன்னு போனை கட் பண்ணிட்டு போயிருவா. அந்த டைம் யாஸ்மினா இருந்துட்டு நான் பேசி எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சாமி கிட்ட இருக்க போனை கேப்பா. ஆனா கட் பண்ணிட்டு போனது புரூக்லின். சாமி தான் காலை கட் பண்ணிட்டான்னு சொல்லி யாஸ்மினா கடுப்பாயிருவா. அட நான் கட் பண்ணல, அவ தான் கட் பண்ணிட்டான்னு சொன்னா இல்ல நீ மட்டும் கொடுத்திருந்தீன்னா நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிருப்பேன்னு அவ ஒரு சைடு சண்டை போடுவா. உடனே இடையில டேரியஸ் வந்து தடுக்கிறேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எல்லாம் கச்ச 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 கச்சன்னு கத்திட்டு இருப்பாங்க. உடனே பாட்டியும் ஜியாவும் இடையில போந்து அவங்க ஒரு சைடு கத்துன்னு கத்திட்டு கடைசியில ஜியா என்ன சொல்லுவான்னா புரூக்லின் உங்கள்ல ஒரு ஆளு, அவளை தனியா பிரிஞ்சு போக விட்டுறாதீங்கப்பா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அப்படியே சோகமா அங்க இருந்து கலைஞ்சிருவாங்க. இங்க புரூக்லின் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வரவனை அப்படியே சுத்தி முத்தி தேடிக்கிட்டே போவான். அவனும் இவ பின்னாடி ஃபாலோ பண்ணி வருவான். இவ பாக்குறான்னு தெரிஞ்சா அப்படியே மறைஞ்சுக்குவான். எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே மறைய முடியும், வளைச்சு வளைச்சு தேடி ஒரு வழியா அவனை பிடிச்சிருவான். அவன் பாத்தீங்கன்னா இவளை பார்த்தவொன்னு அட்டாக் பண்ணுவான், இல்ல வேற ஏதாச்சும் வில்லங்கமா பண்ணுவான்னு பார்த்தா எனக்கு தெரியும் நீ தானே புரூக்லின் அப்படின்ட்டு ஒரு ஃபேன் பாயா இருப்பான். நீ ஹேர் கலரை மாத்திட்ட, ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் புரூக்லின் அப்படி இப்படின்னு இவளுக்கு கடுப்பாயிரும். நீ யாரு என்னன்னு விசாரிப்பான். என் பேரு டாவி, நான் ஒரு ஜேர்னலிஸ்டும்பான். நான் நிறைய விஷயத்தை இங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருந்தேன், நான் நினைச்ச மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கூலா பேசிட்டு இருப்பானா. உடனே இவன் என்ன பண்ணுவா, கடுப்பாயி அவன் கையை கொண்டு போய் டைனோசர் கிட்ட நீட்டிடுவா. கடிச்சா கையே போயிடும். அதனால ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லிரு, இல்லன்னா என்ன மாதிரி உனக்கும் ஒத்த கை இருக்காதும்பா. அது கடிக்க வர வரைக்கும் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான். அவன் பயோசினை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கானாமா. நீயும் இதுக்கு தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேணா இந்த வேலையை பார்க்கலாம் பானா. அவன் சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லி அவன் நம்பிடுவாளா. மறுபடியும் கையை டைனோசர் கிட்ட நீட்டி உண்மையை சொல்லு இல்ல உன் கை போயிடும் அப்படின்னு இன்னும் மிரட்டுவா. அவன் இதுதாமா உண்மைன்னு கடைசி வரைக்கும் அடிச்சு பேசுவானா. சரி ரைட்டு பையன் உண்மைதான் பேசுறான்னு தெரிஞ்சு போச்சு. ஜஸ்ட் மிஸ் இல்ல இவனோட கை அந்த டைனோசர் கவ்விட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பேசணும்னா நமக்கு ஆபத்து. மார்க்கெட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்பாட் இருக்குது, ஒரு மணி நேரத்துல நான் உன்னை அங்க வந்து மீட் பண்றேன், அங்க நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். உடனே அவனுக்கு செம ஹாப்பி. ஒரு பிரச்சனை இல்ல, என்கிட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆனா உன் அளவுக்கு இருக்குமான்னு தெரியல, ஆனா இருக்குது, நம்ம பயோசினை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதே நேரம் இங்க டேரியஸ் பாத்தீங்கன்னா வெளியில ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். நம்ம கெஞ்சி உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். பாட்டி தான் இருந்துட்டு என்னடா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இப்படி இருக்கீங்க, போங்கடா போய் பேசி பஞ்சாயத்தை சால்வ் பண்ணுங்கன்னு கெஞ்சியை பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் தயங்கி தயங்கி பேச ஆரம்பிப்பானுங்க. அப்படியே ஒரே இடத்துல நின்று பேசினா போர் அடிக்குமே, அதனால ஒரு வாக்கு பம்பியை வேற கீழே இறக்கி விடுவானா. அது பாத்தீங்கன்னா அழகா ஓடிக்கிட்டு இருக்கும். சரி இப்ப மேட்ருக்கு வருவோம். டேரியஸ்க்கு எப்படியாச்சும் புரூக்லினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு
பண்ணணும்னு தோணுது. ஆனா அதுக்காக உன்னை விட எனக்கு மனசு இல்ல, நீ எனக்கு முக்கியம் அப்படிம்பானா. கெஞ்சிக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவன் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். ஆல்ரெடி அவங்க அப்பா வேற இழந்திருக்கானா. ப்ரூக்லினுமே அவனை பாத்தீங்கன்னா படாத பாடுபடுத்திட்டு இருக்கா. அதனால நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல நீர்வான். டேரியஸ்க்கு என்ன பயம்னா அவளை காப்பாத்த போனா இவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் உடஞ்சிருமோன்னு ஒரு பயம். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம எப்பவுமே பிரதர்ஸ் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல நீர்வான். இவங்களுக்குள்ள இப்ப பஞ்சாயத்து இல்லன்னு வைங்க. அதே நேரம் இங்க ஜியா பாத்தீங்கன்னா பென்னு கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல தயங்குவா. அட வேற ஒண்ணும் இல்ல, இப்ப ப்ரூக்லினை காப்பாத்த போறாங்கல்ல, அதுக்கு இவளும் கூட வந்துதான் ஆகணும்னு பென்னு சொல்லிடுவானோன்னு ஒரு பயம். ஏன்னா அவளுக்கு நம்மளுக்கு பண்ற மாதிரிலாம் அட்வென்ச்சர் பண்ணி பழக்கம் இல்ல. எனக்கு அந்த டைனோசர்ஸை பத்தி படிச்சு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதுல நான் ஆராய்ச்சி பண்ணணும்னு உடனே பென்னு அதைத்தாமா நானும் சொல்ல வந்தேன், உன்னோட இஷ்டத்துக்கு நீ இரு, எங்களுக்காண்டி எல்லாம் நீ மாற வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னு அவளுக்கும் செம ஹாப்பி. ரெண்டு பேத்துக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அதே நேரம் இங்க சாமியும் யாஸ்மினாவும் பேசிக்கிறாங்க. யாஸ்மினாக்கு எப்படியாச்சும் சாமியை மாத்தி இவங்க கூட கூட்டு போயணும்னு ஆசை. ஆனா அவளுக்கு ப்ரூக்லின் பண்ணதை நினைச்சு செம காண்டு. அதனால அவ கடைசி வரைக்கும் வர்றதாவே இல்ல. இவங்களுக்குள்ளயுமே பர்சனலா சில பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்ல, அதை பத்தி பேசி கொஞ்சம் சண்டை இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ப்ரூக்லின் நம்ம ஃபேமிலி, அவளை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா நாம எங்கமா விட்டு கொடுத்தோம், அவ தானே நம்மளை விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இப்படியே பேசி பேசி சண்டை கொஞ்சம் பெருசாகி கடைசியில ரெண்டு பேர்த்துக்கும் பிரேக்கப்பே ஆயிரும். அதே நேரம் அந்த டாவி பைய பாத்தீங்கன்னா ப்ரூக்லினுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பான், எப்படா வருவான்னு. அப்படியே கட் பண்ணா ப்ரூக்லின் நேரா சயானாவை போய் மீட் பண்ணுவா. அவ என்னாச்சு பிளாக் மார்க்கெட்ல ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சான்னு கேப்பா. பெருசா எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்னு ரெண்டு விஷயத்த சொல்லுவா. அந்த டைம் தான் அந்த விசில் ஊதுற டோரா மண்டக்காரி வருவா. அந்த 3 ராப்டாஸோட வந்தவ சயானா முன்னாடி டைனோசர்ஸ் தடவி கொடுத்து சீன் காட்டிட்டு இருப்பாளா. அதை பார்த்தவன கடுப்பாயி லாயல்ட்டினா என்னன்னு தெரியுமா, அதை நீ நேர்ல பாத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி வீம்புக்குன்னே பேசுவா. வேற ஒண்ணும் இல்ல, அந்த டைனோசர் ஒண்ணும் உனக்கு லாயலா இல்ல அப்படிங்கறத சொல்லி காட்டுறது மட்டும் இல்லாம அந்த லைட் இருக்குது இல்ல, அது அவன் மேல அடிப்பா. இவ்வளவு நேரமும் பாசமா அவகிட்ட இருந்த டைனோசர் இவ லைட் அடிச்ச உடனே அப்படியே முறைச்சுக்கிட்டு நிக்கும். இப்போ ரெட் லைட்டுங்கிறதுனால அப்படியே அட்டாக் பண்ண ரெடியா வெயிட் பண்ணுது. கிரீன் லைட்டை காமிச்சிட்டா சோலி முடிஞ்சது. என்ன நம்ம கிட்ட இவ்வளவு பாசமா இருந்துச்சு இப்படி மாறிடுச்சேன்னு அந்த டோராவே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிருவா. ப்ரூக்லின்ல அவ போட்டு தள்ளிடுவான் தான் நினைச்சா. ஆனா நல்லவேளை அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அவ என்ன பண்ணுவா, அந்த 3 ராப்டாஸையுமே அங்க இருக்க கூண்டுல அரெஸ்ட், இதுங்க ரொம்ப நாள் வேலை பார்த்துருச்சுங்க, இதுக்கப்புறம் இதுங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டாம், ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவா. என்னன்னு பார்த்தா அதுங்க எல்லாத்தையும் விற்க போறாளாமா. இதை கேட்டுட்டு அந்த டோரா மண்டக்காரிக்கு செமையா ஷாக் ஆயிரும். அப்படியே அதுங்களை பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம சயனாவை பார்த்துட்டு கொல்ல வெறியில ஒரு லுக்கூட பார்க்கணுமே, ஏன்னா இவ டைனோசரை இவகிட்ட இருந்து பிரிச்சுட்டால காண்டாகத்தானே செய்யும். அந்த டைம் டெலகாட் வேற கால் பண்ணுவானா, ஏன்னாப்பா ஏதாச்சும் குட் நியூஸ் இருக்கான்னு கேட்டுட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதே நேரம் இங்க பாட்டி நல்லா வீட்டுல சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வாங்க, வெரைட்டியா நான் பானிபூரி செஞ்சு வச்சிருக்கேன், பாக்க அப்படி இருக்கிறதுனால சொன்னேன், அது பானிபூரியா இல்ல பானி இல்லாத பூரியாலாம் எனக்கு தெரியல. எல்லாரும் ஹாப்பியா வந்து உட்காந்துட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டைம் சாமியும் யாஸ்மினாவை மட்டும் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. பென்னு பார்த்த உடனே அவ சிக்னல் கொடுப்பா பிரேக்கப் ஆயிருச்சுங்கிற மாதிரி. அவங்க இப்படி சோகமா இருக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்குமே ஃபீல் ஆயிரும். எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இப்போ பென்னை நடுவில் உட்கார வச்சு ரெண்டு பேரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் உட்காந்துக்குவாங்க. அவ்வளவு நேரம் கலகலன்னு இருந்த டைனிங் டேபிள் இவங்க ரெண்டு பேரும் சோகமா இருக்கிறத பார்த்த உடனே எல்லாருமே சோகமாயி ஃபீல் பண்ணிக்கிட்டே சாப்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த டோரா மண்டை பாத்தீங்கன்னா 3 டைனோசரை கூப்பிட்டுட்டு அவ முதல்ல வந்துட்டா. ஆனா அந்த பைரோராப்டர் இன்னும் வரலையே, அது என்னாச்சுன்னு இப்பதான் காட்டுவாங்க. என்னாச்சுன்னா பாதி தூரம் நல்லா தான் வந்திருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்த அந்த டைனோசர் அண்ணா பின்னான்னு வேனை போட்டு அடின்னு அடிச்சு அட்டாக் பண்ணி வண்டியை கண்ணா பின்னான்னு ஷேக் பண்ணிட்டு இருக்குமா. பின்னாடி வந்த காரெல்லாம் பயந்தடிச்சு எஸ்கேப் ஆகி போயிருவான். அதுக்கப்புறம் டிரைவரை காலி பண்ணிருச்சா என்னன்னு தெரியல, பட் வண்டி ஒரு சைடா கவுந்துரும். சரி, இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க யார் யாரெல்லாம் ப்ரூக்லினுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க, சாமியும் யாஸ்மினாவும் பழையபடி ஒன்னு சேர்றாங்களா இல்லையா, அந்த டோரா மண்டக்காரி சயானாவை பழி வாங்குறேன்னு ஏதாச்சும் வில்லங்கம் பண்ண போறாளா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.